எலான் மஸ்கின் எதிரியை இந்தியாவுக்கு தூதரா அனுப்பியிருக்காரு ட்ரம்ப். இந்திய அமெரிக்க உறவுக்கு ஒரு ட்விஸ்ட். எலான் மஸ்குடன் நேருக்கு நேர் மோதிய ஒருத்தரை இந்தியாவுக்கு தூதரா அனுப்பி வச்சிருக்காரு ட்ரம்ப். ஏன் இந்த திடீர் முடிவு? என்ன ஆகப் போகுது இந்திய அமெரிக்க நட்பு? வெள்ளை மாளிகையோட முக்கியமான பொறுப்புல இருந்த சர்கியோ கோர் ஐத்தான் இந்தியாவுக்கான புதிய தூதரா ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இவர் ட்ரம்போட வலது கை மாதிரி. ட்ரம்ப் ஜூனியரோட சேர்ந்து பப்ளிஷிங் கம்பெனி நடத்தி ட்ரம்போட அரசியல் பிரச்சாரங்களுக்கு பெரிய அளவுல உதவி செஞ்சிருக்காரு. அதனால இவரை முழுசா நம்பி இந்தியாவுல என்னோட கொள்கைகளை செயல்படுத்த இவர்தான் சரியான ஆளுன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இந்த நியமனத்துல இருக்கிற பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இந்த சர்கியோ கோருக்கும் நம்ம டெஸ்லா எலான் மஸ்கிற்கும் சுத்தமா ஆகாது. அவங்களுக்குள்ள பல மாசமா மோதல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருமுறை நாசா தலைவரா எலான் மஸ்கின் நண்பர் ஒருத்தரை ட்ரம்ப் பரிந்துரை பண்ணியிருக்காரு. ஆனா அந்த நியமனம் திடீர்னு நிறுத்தப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் சர்கியோ கோர்தான்னு சொல்றாங்க. மஸ்கோட நண்பர் டெமோக்ராட்டிக் கட்சிக்கு நன்கொடை கொடுத்ததற்கான ஆதாரத்தை கோர் ட்ரம்ப் கிட்ட கொடுத்தாராம். அதனால மஸ்கும் ட்ரம்ப் நிர்வாகத்தை விட்டு விலகியதா கூட தகவல் வெளியாச்சு. இப்போ இந்த மோதல் பின்னணி இருக்கிற ஒருத்தரை இந்தியாவுக்கு தூதரா அனுப்புறது ஏன்? இந்தியாவோட விண்வெளித்துறை பாதுகாப்புத்துறைன்னு எல்லாத்துலயும் அமெரிக்கா பெரிய அளவுல முதலீடு செய்யுது. குறிப்பா டெஸ்லா நிறுவனம் இந்தியாவுல இன்வெஸ்ட் பண்ண திட்டமிட்டுக்கிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில மஸ்குக்கு ஆகாத ஒருத்தரை இந்தியாவுக்கு தூதரா அனுப்புனா அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ட்ரம்ப் தன்னோட அரசியல் நம்பகமான ஒருத்தரை இந்தியாவுக்கு அனுப்புறது மூலமா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நட்பு இன்னும் பலப்படும்னு நினைக்கிறாரா? இல்ல இது மஸ்குக்கு கொடுக்கிற ஒரு சிக்னலா? என்ன நினைக்கிறீங்க?